கதிர்குட்டி எங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு முன்னாடி எங்களோட வீக்கெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி வீட்டிலே இருக்க மாட்டோம். சாட்டர்டே சண்டே ஆனாலே நானும் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக அவுட்டிங் போயிட்டு ஊர் சுற்றிட்டு அப்படியே ஜாலியாக இருப்போம். இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. அவனை கூட்டு போகணுன்றதுனால நிறைய விஷயம் திங்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த டைமில் கிளம்பலாமா, கிளைமேட் எப்படி இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் பேக் பண்ணணும் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி நாங்கள் வெளியே போகிறதே கிடையாது அதனால் வீக்கெண்ட். ஆனால் லாஸ்ட்டு சாட்டர்டே பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் கோயில் போகணுன்னு ரொம்ப நாளாக பிளானில் இருந்துச்சு. கதிர்குட்டி பிறந்ததுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போவே இல்லை. ஸோ அங்கே மட்டும் போயிட்டு வந்தோங்க. எப்பயுமே அங்கே போயிட்டு வந்தால் நான் பூஜை திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவேன். ஸோ வத்தி, சாம்பிராணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அப்படியே கூட கொஞ்சம் ஃபில்டர் காஃபி பவுடருமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் சண்டேனாலே ஹெவியான ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஒரு மூவி பார்த்துட்டு கதிர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் எங்களுக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெவி ஃபுட்னா பிரேக்ஃபாஸ்ட் பூரி இல்லை பொங்கல் தாங்க. ஸோ நான் பூரி தான் பண்ணேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சுக்கு எனக்கு என்னமோ நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணல சண்டே. ஸோ அதனால் மஷ்ரூம் பிரியாணியே பண்ணிட்டேன். சாட்டர்டே சண்டே ஆனால் கதிர்குட்டி பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் உங்கள் அப்பா எடுத்துக்குவார். ஸோ டோட்டலாக அவர் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். மஷ்ரூம் பிரியாணி தாங்க பண்ணேன். ஒரு ஹோம்மேட் ஸ்டைலில் தான். இதில் நான் எதுவுமே கலர் பவுடர் அதெல்லாம் ஆட் பண்ணல. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படைசிங்காலாம் இருக்காது. சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங் போல் அப்படியே வீட்டுக்கிட்டே ஒரு அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இந்த கிளைமேட்க்கு சூடாக பஜ்ஜி சாப்பிட்டுட்டு எங்கள் சண்டே இப்படி தாங்க சிம்பிளி சூப்பராக போச்சு.